இன்றைக்கி நம்ம மெல்பர்னில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு டெம்பிள் போகிறோங்க. வாங்க போகலாம். சிவா விஷ்ணு டெம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கோயிலுங்க. கேரம் டவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு சபர்பில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போனாலே போகிறோம், நம்ம எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். இந்த கோயில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 to 12 o'clock வரைக்கும் அண்ட் ஈவினிங் 4 to 9 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இப்போது சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஸோ என்ட்ரு பண்ணோடனேயே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த இடமே ரொம்ப பெரிய ஸ்பேஸ். இங்கே உங்களுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், ஈவன் மேரேஜ் கூட. இப்போ நம்ம லெஃப்ட்டில் பார்க்குறதாங்க அந்த வென்யூ. அன்றைக்கி ஏதோ ஒரு மேரேஜோ எதுக்கோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயே நம்மளுக்கு நம்ம கல்யாணம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வென்யூ அண்ட் சின்ன சின்ன ஈவெண்ட் பண்ணுறதுக்கும் 2-3 வென்யூ இருக்குது. இங்கேயே நம்ம ஃபுட் எல்லாமே நம்ம புக் பண்ணிடலாம். இது நம்ம பார்க்குறது அவங்களுடைய கேன்டீன். இங்கே கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் கோயில் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு. ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் பூஜாரி அவங்களுடைய வீடு. ஸோ இப்போ தான் நம்ம இந்த மெயின் காம்பவுண்ட்குள்ளே நுழையிறோம். இப்போ நம்ம போகிறது சிவா விஷ்ணு டெம்பிள் உள்ளே வந்தாச்சு. இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி உள்ளே போனோம் வச்சுக்கோங்களேன். இந்த கோயில் ரொம்பவே பெருசு. இப்போ சில பேருக்கு பிள்ளையார் கோயிலுக்கு தனியாக போவாங்க, முருகர் கோயிலுக்கு தனியாக போகணும், அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டாலே போருங்க. நம்ம சிவன், துர்கா, முருகர், பிள்ளையார், பெருமாள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஈவன் ஆஞ்சநேயர், நவக்கிரகம் எல்லாமே இருக்குது. இது தாங்க மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நான் போன அன்றைக்கி ஒரு ஹாலிடே. ஸோ நல்ல கும்பல் இருந்தது. இங்கே வீடியோ உள்ளே எடுக்கக்கூடாது கோயில் உள்ளே, அதனால் நான் எடுக்கலை. ஸோ வெளியிலேருந்து பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக பிள்ளையாருக்குன்னே ஒரு சின்ன கோயில் மாதிரியே இருக்குது. ஸோ கோயில் உள்ளே நீங்கள் மெல்பர்ன் போனால் கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். மற்றபடி நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் இதுதாங்க. உள்ளே உங்களுக்கு சிவன், பார்வதி, காசி விஸ்வநாதர் எல்லாமே அங்கே இருக்குது. அண்ட் நல்லா பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிற பூஜாரி வீட்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கேன்டீன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு பார்க்கும் இருக்குது. ஸோ ஜூலாலாம் போட்டிருக்கு அண்ட் பேர்ட்ஸ் சின்ன என்ன சொல்கிறது, இந்த சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நான் பீகாக் இந்த மாதிரி பேர்ட்ஸும் பார்த்தேன். அண்ட் அன்றைக்கி ஏதோ ஒரு வெட்டிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாழை மரமெல்லாம் கட்டி நிறையா பூ அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயே நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாங்க உள்ள கேன்டீன். அன்றைக்கி ஹாலிடே. ஸோ பயங்கர க்யூ இருந்தது. ஸோ எங்களால் நின்று ஆர்டர் பண்ணி சாப்பிட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கும் போன மாதிரி இருக்கும், நல்லா அங்கே நம்ம சாப்பிட்டுட்டும் வரலாம். மெல்பர்ன் வந்தால் கண்டிப்பாக சிவா விஷ்ணு டெம்பிள் வாங்க.